அம்மாவுடைய கனவை நிறைவேற்ற தோற்றத்துக்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். எடப்பாடி அவர்களுடைய வலது கரமாக நாம் அனைவரும் இருந்து அவருக்காக நம்ம உழைத்து ரெட்டலையை மீண்டும் 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 உருவாக்கி நாம் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும். அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி இங்கே நாங்கள் மகளிர் அணியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேசிதான் இங்கே வந்திருக்கிறோம். யார் என்ன வேண்டாம் சொல்லட்டும், யார் எந்த பதவிக்கு வேண்டாம் போகட்டும், ஆனால் ரெட்டலை அந்த இலக்கி மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். வேற யாருக்காகவும் இந்த கட்சியில நாங்கள் இல்லை. அதுதான் ஆணித்தரமான உண்மை. அனைவரும் நன்றாக செயல்பட்டு நாங்கள் எங்கள் மகளிர் அணி சார்பாக செயல்பட்டு அண்ணனுக்கு எங்களுடைய தாழ்மையான குறிப்பாக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் மக்களுடைய குரலாக அந்த மாமன்றத்திலே ஒலிப்பதற்கும் அந்த எடப்பாடி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு முக்கியமான நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள் வந்து கலந்துக்கிறேன். அவங்க கலந்துக்காதுக்கு என்ன செய்யுது? எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அவர்கள் எல்லோரும் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படும். யாரையுமே புறக்கணிக்கிறது என்பது நோக்கம் அல்ல. அவர்கள் ஒரு நிலைப்பாடுகள், ஏன்னா இன்றைக்கு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டுமே அது தவறு என்று வருந்தி மீண்டும் இயக்கத்திலே சேருகிற மனநிலையில் இருக்கிறார்கள். அனைவருக்கும் தொடர்ந்து அழைப்பு கொடுக்கப்படும். அனைவருமே ஒன்றிணைந்துதான் செயல்படும். மீண்டும் அவர்கள் வந்தா அதே பொறுப்புல அவங்க நீடிப்பாங்க. அது நீங்க கட்சிக்கு உட்பட்ட விஷயங்கள் எதையுமே நீங்க கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் அதே மரியாதை, உரிய மரியாதை நல்லபடியாக கொடுக்கும். அதை கட்சியினுடைய பணிகள் பற்றி தவிர்த்து எல்லாமே தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. அது நாங்க இப்ப மாவட்ட கழகத்திலிருந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு சந்திப்பு நிகழ்ச்சி மட்டும். அதாவது நிர்வாகிகளை சந்திக்கிறோம். இன்றைக்கு மாலை பழனியில பழனி நகரம் அங்க இருக்கிற ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். முக்கியமான பத்திரிகைகள் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு ஆளை குறிப்பாக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் மக்களுடைய குரலாக அந்த மாமன்றத்திலே ஒலிப்பதற்கும் அந்த எடப்பாடி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு முக்கியமான நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள் வந்து கலந்துக்கிறேன். அவங்க கலந்துக்காதுக்கு என்ன செய்யுது? எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அவர்கள் எல்லோரும் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படும். யாரையுமே புறக்கணிக்கிறது என்பது நோக்கம் அல்ல. அவர்கள் ஒரு நிலைப்பாடுகள், ஏன்னா இன்றைக்கு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டுமே அது தவறு என்று வருந்தி மீண்டும் இயக்கத்திலே சேருகிற மனநிலையில் இருக்கிறார்கள். அனைவருக்கும் தொடர்ந்து அழைப்பு கொடுக்கப்படும். அனைவருமே ஒன்றிணைந்துதான் செயல்படும். மீண்டும் அவர்கள் வந்தா அதே பொறுப்புல அவங்க நீடிப்பாங்க. அது நீங்க கட்சிக்கு உட்பட்ட விஷயங்கள் எதையுமே நீங்க கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் அதே மரியாதை, உரிய மரியாதை நல்லபடியாக கொடுக்கும். அதை கட்சியினுடைய பணிகள் பற்றி தவிர்த்து எல்லாமே தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. அது நாங்க இப்ப மாவட்ட கழகத்திலிருந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு சந்திப்பு நிகழ்ச்சி மட்டும். அதாவது நிர்வாகிகளை சந்திக்கிறோம். இன்றைக்கு மாலை பழனியில பழனி நகரம் அங்க இருக்கிற ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். முக்கியமான பத்திரிகைகள் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு ஆளை